ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 1லேருந்து மார்ச் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நாடு தழுவிய HPV தடுப்பூசி பிரச்சாரத்தை தொடங்கி வச்சுருக்காங்க இந்திய அளவில். யார் தொடங்கியிருக்காரு அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சுருக்காரு. எப்போ அப்படின்னா, பிப்ரவரி 28, 2026. இது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 14 வயது சிறுமிகளுக்கான ஹியூமன் பாபிலோமா தீதுண்ணி தடுப்பூசி திட்டம் அப்படின்றது. இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பிப்ரவரி 28 இங்கே HPV. ஓகேங்களா? சரி, எந்த இடத்துல தொடங்கி வச்சுருக்காரு அப்படின்னா, அஜ்மீர் அப்படின்ற இடம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கணும். இது என்ன டோஸ் போடுறாங்க அப்படின்னா, கார்டசில் 4 அப்படின்றத ஒரே ஒரு டோஸ் தடுப்பூசியை பயன்படுத்தி எதுக்கெல்லாம் பாதுகாப்பு அளிக்க முடியும் அப்படின்னா, HPV 6, 11, 16, 18 இந்த 4 வகைக்கான இதுவுக்கும் என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வாங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குஜராத்தில் ஒரு செமிகண்டக்டர் ஆலை அப்படின்ற ஒன்று திறந்துருக்காங்க. எந்த இடம் அப்படின்னா, குஜராத்தில் சனத் அப்படின்ற பிளேஸு. எப்போ இது தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பிப்ரவரி 28, 2026. என்ன நிறுவனம் அப்படின்னா, அமெரிக்காவை சார்ந்த மைக்ரான் டெக்னாலஜி நிறுவனத்தோட செமிகண்டக்டர் ஆலை இங்கே திறந்து வச்சுருக்காங்க. சரி, இந்த ஆலையோட சிறப்பு என்ன அப்படின்னா, செமிகண்டக்டர் ஒருங்கிணைப்பு மற்றும் பரிசோதனை, குறியிடுதல், உரையிடுதல் இத்தகைய வசதிகளுடன் கூடிய முதல் ஆலை எது அப்படின்னா, இந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த சனத் அப்படின்ற ஆலை தான். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. செமிகண்டக்டர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்டாக தற்போதைய காலகட்டத்தில் இருக்குது. அடுத்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அதில் அமெரிக்கா அந்த தாக்குதலுக்கு பெயர் என்ன வச்சுருக்காங்கன்னா, ஆப்ரேஷன் எஃபிக் பியூரி அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரோயிங் லயன், அதாவது கர்ஜிக்கும் சிங்கமா அதனுடைய பெயரை. அடுத்து விளையாட்டு தொடர்பான ஒரு முக்கியமான நியூஸு. ஜம்மு காஷ்மீர் அணி முதல் முறையாக ரஞ்சி சாம்பியன் பெற்று வரலாற்று சாதனை பெற்றிருக்காங்க. அப்போ ரஞ்சி ட்ரோஃபி என்பது எந்த விளையாட்டோடு தொடர்புடையதுன்னா, கிரிக்கெட்டோடு தொடர்புடையது. ரஞ்சி கோப்பை போட்டி கிட்டத்தட்ட 92 வருஷமாக நடத்திக்கிட்டு வராங்களாங்க. இதில் 67 ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீர் விளையாடுறாங்க. முதல் முறையாக 2026 ஜெயிக்கிறாங்க. யாரை பீட் பண்ணுறாங்க அப்படின்னா, கர்நாடகாவை பீட் பண்ணக்கூடியதாக இருக்குது. 2026 பெற்று முதல் இதில் ஒரு பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க. அதனால் நம்ம இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். சரி, ரைட்டு. அடுத்து பாருங்கள், 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸு. சமீபத்தில் பார்த்துருப்போம், ஏஐ மாநாடு பிப்ரவரியில் நமக்கு தொடங்கியிருப்பாங்க. 5 நாட்கள் மாநாடு நடைபெற்றிருக்கும். இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுங்கன்னா, இந்தியாவினுடைய ஏஐ இம்பேக்ட் உச்சி மாநாடு 2026 எப்போ தொடங்கப்பட்டதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாநாட்டுக்காக மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2024 மார்ச் மாதம் கிட்டத்தட்ட 10,371.92 கோடி இந்தியா ஏஐ மிஷன் அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு ஒப்புதல் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ மெயின்ஸ் கொஷினோ இல்லை இப்போ குரூப் 4 கொஷின்லையோ இது மாதிரியான கான்செப்ட் தான் அதிகமான கேள்விகள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த பாயிண்ட்லாம் என்ன பண்ணணும், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியா கிட்டத்தட்ட 2035 ஆண்டுக்குள்ளே மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் சுமார் 500லேருந்து 600 பில்லியன் டாலரை இந்த ஏஐ மூலயமா, தொழில்நுட்பத்தின் மூலயமா கூடுதலாக பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் இலக்கு சொல்லியிருக்காங்க. அது இப்போ இந்த மாநாடு நடத்துனதுக்கப்புறம் அது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்ததாக பாருங்கள், இந்த வருமான வரி தாக்குதல் செய்யறதில் முன்னிலை வகிக்கும் நாட்டு மக்கள் யார் அப்படின்னா, நார்வே நாடு தாங்க ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்குது. இந்த பர்சன்டேஜ் பாருங்கள், நார்வேவுக்கு 93.4%, ஆஸ்திரேலியாவுக்கு 91.7%, கனடா 78.8%. இதில் பாருங்கள், இந்திய மக்களாகிய நாம் எத்தனாவது இடத்துல இருக்குமா, 14th பிளேஸில் இருக்குமா. எத்தனை சதவீதம், 5.3% தான் நம்ம என்ன பண்ணுறோமா, வருமான வரி தாக்குதலை செய்யக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், 3வது நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ 2 நாளோட கரண்ட் அஃபேர்ஸை முடிச்சிட்டோம். அடுத்து 3rd டேவுக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். நிதிநுட்ப
கோபுர கட்டடம் அப்படின்றது தமிழகத்தில் ஸ்டாலின் அவர்களால் திறந்தப்பட்டிருக்கு. தமிழக முதல்வராக இருக்கக்கூடியவர் எப்போ திறந்திருக்காங்க அப்படின்னா மார்ச் 2, 2026 எந்த இடத்துல அப்படின்னா நந்தம்பாக்கம் அப்படின்ற இடத்துல. இதை ஆங்கிலத்தில் என்ன பேரில் சொல்கிறாங்கன்னா ஃபின்டெக் டவர். என்னென்னு சொல்கிறாங்க? ஃபின்டெக் டவர். அப்போ ஃபின்டெக் டவர் எப்பொழுது திறக்கப்பட்டது அப்படின்னா மார்ச் 2, 2026. இது எவ்வளோ சதுரடியில் திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னா 5.56 லட்சம் சதுரடியில் இது என்ன பண்ணியிருக்காங்க? திறந்து வச்சுருக்காங்க. சரி, இதுக்கு முன்னாடி இதை பேஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்ப்போம். இந்த கோபுரம் தான் இப்போ திறந்தாங்க. இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னாடியே அடிக்கல் நாட்டியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நிதிநுட்ப நகரம். அப்போ ஃபைனான்ஷியல் டெக்னாலஜிக்கான சிட்டியை ஏற்படுத்துவதற்காக ஒரு நகரத்தை எப்போ அடிக்கல் நாட்டியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் 2023 ஜூன் 17. இன்ட்டு மார்க் போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எத்தனை ஏக்கர் பரப்பளவில் ஏற்படுத்தலாம்னு பார்த்துருக்காங்கன்னா 56 ஏக்கர் பரப்பளவில் அதை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இது பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், உலகில் டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கி நகரும் இந்த காலகட்டத்தில் நிதிநுட்பம் சார்ந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இத்துறையில் சிறந்து விளங்கும் மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கணுன்றதுக்காக இந்த நிதிநுட்ப நகரத்தை ஏற்படுத்துவதற்கு 2023 ஜூன் 17 அடிக்கல் நாட்டினாங்க. அதில் ஒரு முதல் கட்டமாக தான் இப்போ நம்ம பார்த்துருப்போம். என்னது? நிதிநுட்ப கோபுரம் மார்ச் 2, 2026 தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா நாட்டிலேயே மிக நீளமான காற்றாலை ரெக்கை, அதாவது அந்த உற்பத்தி பண்ணும் பார்த்திங்களா அந்த ரெக்கை வந்து எங்கே ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா குஜராத்தில் முந்த்ரா அப்படின்ற இடத்துல. எந்த குழுமம் ஏற்படுத்துகிறது அப்படின்னா அதானி. அப்போ பெரிய காற்றாலை, நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்களா, காற்றாலை சுற்றுது பார்த்திங்களா, அந்த பெரிய ரெக்கையை குஜராத்தில் முந்த்ரான்ற பகுதியில் அதானி குழுமம் வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஐநா சபை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2026 மேய்ச்சல் மற்றும் நிலக்கிடைக்காரர்கள், மேய்ச்சல் நிலம் மற்றும் கிடைக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நம்ம 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். யூடியூப்பில் அதிகமாக பின்தொடரக்கூடிய நபர்கள், அரசியல் தலைவர்களில் மோடி அவர்கள் ஒரு பெரிய சாதனையை படைச்சிருக்காரு. 3 கோடி பேர் யூடியூப்பில் வந்து அவரை பின்தொடராங்களாம். இவர் தான் ஃபஸ்ட்டு நபராகவும் இருக்கார். அடுத்ததாக பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் மோடி வந்து 2014 இணைகிறாரு. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்போம் 10 கோடி பேர் அவரை இன்ஸ்டாகிராமில் அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்குது. இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸாக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாமே ஆன்லைனை பேஸ் பண்ணி தான் விளம்பரங்களாக இருக்கட்டும், மற்ற செயல்களாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், 5ஆம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2 விஷயமுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான வந்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குடிநீர் குறை தீர்ப்பு மையம் அப்படின்ற ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா புனல். புகார் எண் என்ன அப்படின்னா 1916. இந்த புகார் என்ன ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு ஏதாவது குடிநீர் சம்மந்தமான அந்த பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணிடலாம், 1916க்கு கால் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமான தீர்வுகளை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து தமிழ்நாடு அரசு கப்பல் கட்டுமான கொள்கை 2026 வந்து வெளியிட்டிருக்கு. எப்போ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா மார்ச் 4, 2026. இதெல்லாம் மெயின்ஸ் ரெடி ஆகிறப்பையோ இல்லை நமக்கு குரூப் 4லையோ இந்த கேள்வியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாங்க. இதோட நோக்கம் என்னன்னு பாருங்கள். கட்டுமானம், வடிவமைப்பு, பழுதுபார்த்தல், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, திறன் மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒருங்கிணைக்கும் முழுமையான கடல்சார் தொழில் அமைப்பை வந்து உருவாக்கணும், கடல் கொள்கையை வந்து உருவாக்கணுன்றதான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. அடுத்து பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம இந்த கொள்கையினால் என்ன பயன்லாம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா உயர்தர வேலை வாய்ப்புகளை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடற்கரை பகுதியினுடைய வாழ்க்கை தரம் மேம்படும். நீல பொருளாதாரத்தில் உலகளவில் முன்னணி மையமாக தமிழகம் இருக்கும். அப்போ நீல பொருளாதாரம், கடல்சார் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு இந்திய அளவில் என்னவாக இருக்குமா, முன்னாடி இருக்குமா. இந்திய அளவில் மட்டும் இல்லை, உலக அளவிலே முன்னாடி இருக்குன்ற ஒரு கான்செப்டுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 6ஆம் தேதி பார்ப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உயர் நீதிமன்றம் கான்செப்ட் படிக்கிறப்ப இதை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய புதிய தலைமை நீதிபதியாக ஒருவர் பதவியேற்றிருக்காரு. அவருடைய பெயர் என்னது அப்படின்னா சுஸ்ருபத் அரவிந்த் தர்மாதிரி காரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவர்.
இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் எத்தனையாவது தலைமை நீதிபதினா 55வது தலைமை நீதிபதி. இவர் எப்போ பதவி ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா 6/3/2026 பதவி ஏற்றுக்கிட்டாரு. இவருக்கு பதவி பிரமாணம் யார் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா ஆளுநர் அவர்கள் தான் இவருக்கு பதவி பிரமாணத்தை செய்து வைத்திருப்பார். நியமனம் செய்தவர் குடியரசுத் தலைவராக இருப்பார். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அப்புறம் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்டு. இதுக்கப்புறம் 108 ஆம்புலன்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் மூலிமா ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் பண்ணுறது மூலிமா என்ன பண்ணலாமா, செயல்பாட்டுக்கு கொண்டு வரலாமா. தமிழகத்தில் இந்த 108 ஆம்புலன்ஸ் நிறுவனம் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும். EMRI ஸ்க்ரீன் ஹெல்த் சர்வீஸ் அப்படின்றவங்க தான் இந்த சேவையை வழங்குறாங்க. தமிழகத்தில் மொத்தம் 1353 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தமிழ்நாடு முழுவதும் இயங்கக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு கால் பண்ணால் பெரும் நகரம் ஒரு மெகா சிட்டிஸாக இருந்தால் 6 நிமிஷம் 59 நிமிடங்களில் அந்த இடத்துல போயிட்டு ஆம்புலன்ஸ் வந்துடுமா. ஒரு சிட்டியாக இருந்தால் 9.40 நிமிடங்களில் வரக்கூடியதாக இருக்கும். ஒரு கிராமப்புறமாக இருந்தால் 11.31 நிமிடங்கள் ஆம்புலன்ஸ் வாகனம் வந்து அடைவதற்கு எடுத்திருக்கான். சப்போஸ் மலைப்பகுதியாக இருந்துச்சுன்னா 13.18 நிமிடங்களில் எடுத்துக்கொள்ளுதான். அந்த நம்ம வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு ஹாயின்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் போட்டால் போதும். 9445030725 அப்படின்ற நம்பருக்கு ஹாயின்னு ஒரு மெசேஜ் போட்டால் அவங்களுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ டைமில் அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வரும்ன்ற விஷயத்தோட ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் கூடங்க. சரி, அடுத்து 7ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர்ஸோடு நம்ம என்ன பண்ணிப்போம், இந்த வீடியோ பதிவு முடிச்சுப்போம். அடுத்த வீடியோ பதிவில் நம்ம 8லேருந்து 14 வரைக்கும் பார்ப்போம். ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கர்நாடகா மாநிலம் 16 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சமூக வலைத்தளங்களை பயன்படுத்த என்ன பண்ணியிருக்காங்க, தடை விதிப்பு செஞ்சுருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் இப்போ வெளிநாடுகள் பண்ண மாதிரி இப்போ நம்மளுடைய இந்திய மாநிலத்தில் பண்ணக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் மாநில தலைமை தகவல் ஆணையர் யார் அப்படின்னா ஷகல் அக்தர். இது ஏன் சார் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, 2 நபர்களை புதுசாக நியமனம் செஞ்சுருக்காங்க. மொத்தம் முன்னாடி 6 நபர்கள் இருந்தாங்க, இப்போ மொத்தம் 8 நபர்கள். இப்போ அவங்களுடைய வேக்கண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தகவல் உரிமை சட்டம் என்ன வருஷம் அப்படின்னா 2005. எப்போ நடைமுறைப்படுத்தினாங்கன்னு அந்த டேட்டோட கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, சூப்பர். அடுத்த விஷயத்தை பார்ப்போம். தகவல் அறிவு உரிமை சட்டம் பிரிவு 15 அதில் துணை பிரிவு 3 வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர் மாநில தகவல் ஆணையர்களை நியமனம் செய்கிறாரு. அப்படி யாரை நியமனம் செஞ்சுருக்காரு அப்படின்னா அதுல்யா மிஸ்ரா, அபைத் குமார் அப்படின்னு சொல்லிட்டு புதிய நபர்களை நியமனம் செஞ்சுருக்காருங்க. சரி, அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதை நம்ம கேள்வியாகவே எதிர்பார்க்கலாம். அண்ணா முதல்ல எப்போ முதல்வராக பதவியேற்றுக்கிட்டாரு அவருடைய அமைச்சரவை அப்படின்னா மார்ச் 6, 1967 ஏற்றுக்கிட்டாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு வினாவாகவும் நம்ம பார்க்கலாம். சரிங்க, ஓகேங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். தேங்க்யூ.